Hi, welcome to Stand with One YouTube channel. This video is sponsored by BuyMode Shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store, App Store. Sponsor content BuyMode e-shopping, BuyMode online, BuyMode shopping, BuyMode application. ஓகே, நம்ம டெய்லியும் திருக்குறள் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி திருக்குறளில் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு திருக்குறள் பார்க்க போகிறோம். இந்த திருக்குறள் அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சும் இல்லை தெரியாமலும் நாம் மற்றவங்களுக்கு இந்த விஷயங்களை பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க கூட நமக்கு இந்த விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். அது நம்ம லைஃப் லாங் நம்மளுக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தும். அந்த மாதிரி ஒரு திருக்குறள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான திருக்குறளுக்கு போகலாம். ஓகே, இந்த திருக்குறளில் நம்ம இப்படி ஒரு அழகான ஒரு குடிசை வீடு இருக்குது. குடிசை வீடு தான் இப்படி தான் இருக்குது. சிம்பிளான அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு லைஃப்பை தான் அந்த பெரியவர் இருக்காருங்களா, அவங்க அவங்க பையனோட அவங்க ஃபேமிலியோட ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு குடும்பத்தை தான் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. பணம் காசு மட்டும் இல்லை, நம்ம நிம்மதியாக இருக்கிற வாழ்க்கை தான் தி பெஸ்ட்டான ஒரு லைஃபு. அந்தபடி இவங்களுக்கு இருக்கிறத வச்சு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக அந்த லைஃப்பை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் இந்த பேரண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு குட்டி ஃபேமிலி இருக்குது, அப்பா அம்மா குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி அழகான ஒரு ஃபேமிலி ரன் பண்ணிகிட்ருக்காங்க. திடீர்னு இப்படி இருந்த ஒரு ஃபேமிலியில் என்ன பண்ணுச்சு, திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுச்சு, நெருப்பு தகன்னு நெருப்பு பிடிச்சி, அது கூரை வீடு தானே. ஸோ என்ன பண்ணுச்சு, நெருப்பு பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த நெருப்பு பிடிச்சி நம்ம ஆல்ரெடி நெருப்பாயிடுச்சு. அதில் நம்ம ஆல்ரெடி மன கஷ்டத்தில் இருப்போம். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு சரியாக புண்கள்லாம் ஏற்படும்ல, அதே மாதிரி இந்த தீயினால் அந்த வீட்டில் இருந்து அந்த குட்டி குழந்தைக்கு என்ன பண்ணுச்சு, ஒரு காயம் ஏற்பட்டுருச்சு. ஓகேங்களா, இப்போ இப்போ நம்ம இது மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்துருச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, அந்த வீட்டை விட்டு வேறு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு அந்தளவுக்கு வசதி இல்லை, ஏன்னா அவங்க ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபேமிலி தான். அவங்க என்ன பண்ணுவாங்க, இருக்கிறத வச்சு வாழ்ந்துட்டு இருந்தால் ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான லைஃப்பை வாழ்ந்துட்டு இருந்தாலும் அவங்கக்கிட்ட அவ்வளோக்கு காசு பணம் இல்லை, இருக்கிறத வச்சு தான் அவங்க நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்படி இவங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம பார்ப்போம், நம்ம ரிலேட்டிவ் சைட்லாம் நாம் கொஞ்சம் டவுனாக இருந்தாலும் நம்ம ரிலேட்டிவ் சைட்லாம் ரொம்ப நிறையா லக்ஸுரியஸாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கவங்க கம்மன் இருந்தால் பரவாயில்ல. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு இன்சிடென்ட் ஆச்சு, ஐயோ பாவமே நினச்சி நமக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்களா, அதுதான் கிடையாது. மேலும் நாம் ஆல்ரெடி ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம். அந்த டைமில் ஆறுதல் சொல்லாட்டியும் பரவாயில்ல, ஆறுதல் நம்ம சொல்ல சொல்லி கேட்கல. அதே சமயம் ஹெல்ப் பண்ணுங்கள், எங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம கேட்க போகிறதில்ல. ஆனால் அவங்களே வாலண்டியாக வருவாங்க. எதுக்கு வருவாங்க, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணவா இல்லை ஆறுதல் சொல்லுவா, கிடையவே கிடையாது. நம்மளை இன்னும் குத்தி காயப்படுத்துறதுக்காக தான் வருவாங்க. அதே மாதிரி அந்த பெரியவர் இருக்கார் இல்லையா, அவருடைய அண்ணனான இவர் வராரு. இவர் என்ன சொல்கிறாரு, எதுக்கடா இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற, உனக்கு இதெல்லாம் தேவையா, அது மட்டும் இல்லாமல் இப்படி கூரை வீடு வச்சுருக்க, அது வச்சுருக்க, இது வச்சுருக்க, உங்ககிட்ட அது இல்லை இது இல்லை, பாரு என்ன பாரு, நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவங்க பெருமையெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது அந்த குட்டியாக குழந்தைய இருந்துச்சுல, அந்த குழந்தை தீக்காயங்கப்பட்ட குழந்தைய கூட நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, அந்த குட்டி குழந்தை காதுலேயும் விழுது. அந்த குட்டி குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன நம்மளை இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்களே, நம்மளை இவ்வளோ தரக்குறைவாக பேசுகிறாங்க, நம்மளை இப்படியெல்லாம் நடத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையால் என்ன பண்ணல, அது சின்ன குழந்தை தானே, அதுக்கு சின்ன வயசில் அப்படி சொல்லும் போது அதுக்கு இன்னும் மனசு கஷ்டமாக இருக்குது. அப்படியே ஒரு நாள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது பருவங்கள் காலங்கள்லாம் ஓடுது, சொன்னது சொல்லிட்டாங்க. என்ன பண்ண முடியும், அந்த குழந்தையால் அந்த மூமெண்ட்டில் மாற்ற முடியுமா, மாற்ற முடியாது. ஆனால் என்ன பண்ணணும், டைமுக்காக காத்திருக்கணும். தனக்கான ஒரு டைம் வரும், அது வரைக்கும் என்ன பண்ணணும், யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை எதிர்த்து தான் பேச முடியாது. ஆனால் அதெல்லாம் கேட்டுட்ருக்கலாம். கேட்டுட்டு நம்ம மனசுக்குள்ளே அப்படியே பூட்டி வச்சுட்ருக்கணும். ஒரு நாள் நமக்கான டைம் வரும், அந்த டைம் வரைக்கும் என்ன பண்ணணும், ரொம்ப 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 வெயிட் பண்ணி காத்துட்ருக்கணும். அப்படி ஒரு டைம் வந்துச்சு. இந்த குழந்தை சின்னதாக இருந்த அந்த குழந்தை தான் இப்போ பெரியவனாக மாறிட்டான். இந்த பெரியவனாக மாறின அந்த குழந்தை என்ன பண்ணால், ஒழுங்காக படித்து இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, ஸோ இதுக்கெல்லாம் பார்த்துட்டு நம்ம இன்னும் டவுன் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான், டே பை டே ரொம்ப ரொம்ப நல்லா படித்து படிப்பு தான் நம்மளுக்கு கை கொடுக்கும், படிப்பு தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு தினமும் உட்காந்து கரெக்டாக படித்து ஸ்கூலுக்கு போய் ஃபைனலாக ஒரு ஜாப்க்கு போய் இவன் நினச்ச மாதிரி ஒரு ஜாப் வாங்கிட்டான். அது மட்டும் இல்லாமல் அவன் எந்த வீட்டை வச்சு அவனை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி ரொம்ப கிண்டல் பண்ணாங்களோ, அதே வீட்டு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு வீடு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கார் கூட வாங்கி அந்த பையன் லைஃப்பில் ஹாப்பியாக செட்டில் ஆகிட்டான். ஆனாலும் இவ்வளோ வயசாகியும் அவனுக்கு சின்ன வயசில் சொன்ன அந்த வார்த்தைகள் அந்த அவனுக்கு கையில் பட்டுச்சு இல்லைங்களா, அந்த தீ புண்ணு, அந்த உங்கள் குடிசை வீட்டில் தான் இருந்தாங்க. அப்போ அவனோட கையில் தீயில் புண்ணப்பட்டு தீயில் காயம் இருந்துச்சுங்களா, அது கூட இந்த டைமில் ஆறிடுச்சு. ஆனால் அவன் மனசில் அவங்க பெரியப்பா சொன்ன அந்த தாக்கங்கள் இன்னும் குறையவே இல்லை, அப்படியே அவன் மனசுக்குள்ளேயே இருக்குது. இதுதான் ஐயன் திருவள்ளுவர் சொல்கிறாரு, தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே, நாவினால் சுட்டவடு. அதாவது தீயினால் சுட்டுட்டா கூட அது காயம் என்னப்படும், நாளடைவில் ஆறிடும். ஆனால் நம்ம ஒரு நாவால் ஒருத்திங்களை நம்மளுக்கு பேச தெரியும், நம்மளுக்கு வார்த்தைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பர்சனை போய் அந்த டைமில் அவங்க டவுனாக இருக்காங்க,
பட் லைஃப் லாங் அப்படியே இருப்பாங்களாம் கிடையாது. எப்போ வேணாலும் அவங்க லைஃப் என்ன பண்ணலாம், சேஞ்ச் ஆகலாம். அதை தெரியாமல் நம்ம என்ன பண்ணும், அவங்கள போய் டீமோட்டிவேட் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட போய் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு அவங்கள கஷ்டப்படுத்தி அதில் நமக்கு என்ன யூஸ் கிடைக்கும் போது சொல்லுங்களேன். அப்படி சொல்லி அந்த பையனை வந்து ரொம்ப டீமோட்டிவேட் அவங்க பெரியப்பா பண்ணாங்களே எப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அட் ப்ரெசென்ட் வந்து அந்த டைம்லேயும் அவங்க யோசிச்சு பார்க்கலாம், இப்படியெல்லாம் நம்ம சொன்னாங்கல்ல, நம்ம இப்படி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தான் அவன் லக்ஸுரியஸான லைஃப்பை வாழ்ந்தாலுமே அவனுக்கு அந்த லைட்டாக அந்த கஷ்டம், ஏன் நம்ம பெரியப்பா இப்படி சொல்லணும் அட்லீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்காமா. இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வந்து அந்த வார்த்தைகள் வந்து அவனை ரொம்ப காயப்படுத்தியிருக்கு இல்லையா. ஸோ அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு நம்மளை முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணலாம், இல்லாட்டி கம்பெனி ஃப்ரீயாக விட்டுடலாம். யாரையும் போயிட்டு நம்ம டீஸ் பண்ணிட்டு அவங்கள வந்து மேற்கொண்டு காயப்படுத்த வேண்டாமே. ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச். இதை தான் ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் அந்த காலத்திலே கிட்டத்தட்ட சங்க காலத்திலே 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட திருவள்ளுவர் வந்து இந்த மாதிரி இவ்வளோ அழகான ஒரு கருத்துக்களை 2 வரியில் சொல்லியிருக்காரு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்ட வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது. பட் ஏன் அவங்கள மேலும் மேலும் பேசி காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுடலாம். அந்தந்த டைமுக்காக அவங்களுக்கு வரும். நமக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி எதாக இருந்தாலும் காலம் வந்தால் பதில் சொல்லும். ஓகேங்களா. தேங்க்யூ. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.